Rescuer by Frank Biddard. Frank Biddard, famous an American academic and poet. 2018ல poetic Pulitzer Prize win பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு தடவை யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் டிஎஸ் எலியட்டையும் எஸ்ரா பவுண்டையும் மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ண பிறகு தான் போயட்ரியை ஒரு கரியராக எடுத்துக்கணுங்கிற எண்ணமே அவருக்கு வந்திருக்கு. ஆஃப்டர் ஹார்வர்டில் வந்து ஒரு ராபர்ட் லோவில் மீட் பண்ணி அவருக்கு ஃப்ரெண்டாகவும் ஆயிருக்காரு. இவருடைய போயம்ஸ் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ராமட்டிக் மொனோலாக்ஸ் நிறைய எழுதினார். அந்த ஃபார்மேட்டில் போயம்ஸ் எழுதியிருக்காரு. ஆஃப்டர் இவருடைய ஃபேமிலியை பற்றி ரொம்ப ஓப்பனாக நிறைய போயம்ஸ் எழுதினார். ஸோ மோஸ்ட்லி கன்ஃபெஷனலாக தான் இருக்கும் இவருடைய போயம்ஸ். ஓகேவா, சில ஃபேமஸான போய்ட்ரி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் ஸ்டேட், தி சாக்ரிஃபைஸ், ஸ்டார் டஸ்ட், இது மூணு இவருடைய ஃபேமஸான போய்ட்ரி கலெக்ஷன்ஸ். இப்போ இந்த போயம் டைட்டில் வச்சு நமக்கு தெரிஞ்சிட்டு அவர் பேசுகிற விஷயம் வந்து இந்த குவார்னஸ் பற்றி தான் பேசியிருப்பார். இவருமே ஒரு கே தான். ஸோ இவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஐடென்டிட்டி, அந்த மாதிரி விஷயத்தில் இவர் எவ்வளோ பாதிக்கப்பட்டார், ஸோ இந்த விஷயங்கள்லாம் மறைக்கிறது மூலமாக ஒருத்தன் எவ்வளோ பாதிக்கப்படுவான் அப்படிங்கிற இதை தான் இதில் சொல்லியிருப்பார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்ஃபெஷனல் ஸ்டைலில் தான் இந்த போயமும் இருக்கும். ஓப்பனாகவே அவருக்கு மைண்டில் என்ன இருந்துச்சோ, ஒரு ஃபேமிலி எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயங்களெல்லாம் ரொம்ப ஓப்பனாக இந்த போயமில் சொல்லியிருப்பார். இப்போ இந்த போயமுடைய சம்மரி பார்த்துடலாம். போயம் லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. லை டு யுவர் செல்ஃப் அபவுட் திஸ் அண்ட் யூ வில் ஃபார் எவர் லை அபவுட் எவ்ரி திங். இந்த விஷயத்தை பற்றி, அதாவது உங்கள் ஐடென்டிட்டியை பற்றி நீங்கள் வந்து வெளியே போய் சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேவாக இருந்து வெளியே நான் கே இல்லைன்னு சொல்லி நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து எப்போவுமே அந்த போய் வந்து உங்களை தான் அஃபெக்ட் பண்ணும். மற்றவங்களுக்கு அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, உங்களுக்கு தான் பாதிப்பு. லை டு யுவர் செல்ஃப் அபவுட் திஸ் அண்ட் யூ வில் ஃபார் எவர் லை அபவுட் எவ்ரி திங். அப்போ நீங்கள் எல்லாத்த பற்றியுமே போய் சொல்ல வேண்டியதாக தான் இருக்கும். உங்கள் ஐடென்டிட்டி நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடிபடும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. எவ்ரிபடி ஆல்ரெடி நோஸ் எவ்ரி திங் ஸோ யூ கேன் லை டு தெம். எல்லாருக்குமே உங்களை பற்றி தெரியும். உங்கள் நடைகள், பாவனை எல்லாத்தையும் வச்சு நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுமே கேட்பாங்க. பட் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அது வேஸ்ட்டு தான். தட்ஸ் வாட் தே வாண்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏன் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் பொய் சொல்லுவீங்கன்னு நினச்சி தான் கேட்பாங்க. நீங்கள் ஏன் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே பொய் சொல்லணும்? பொய் சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே, அவங்க எதிர்பார்க்குறது அதான். பட் நீங்கள் மறைச்சி உங்களுடைய ஐடென்டிட்டி நீங்கள் இழக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் லை டு யுவர் செல்ஃப் வாட் யூ வில் லாஸ் இஸ் யுவர் செல்ஃப் தென் யூ டேர்ன் இன் டு தெம். நீங்கள் பொய் சொல்கிறது மூலமாக ஆல்ரெடி மேலே சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து உங்களுடைய செல்ஃபை தான் நீங்கள் இழக்கிறீங்க. கேவோ லெஸ்பியனோ, அதாவது உங்களுடைய செல்ஃபை நீங்கள் மறைச்சி நான் லெஸ்பியன் இல்லை, நான் கே இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது மற்றவங்க வந்து நீங்கள் இதை தான் சொல்லுவீங்கன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிடுறீங்க. உங்களுடைய உண்மை தன்மையும் நீங்கள் இழந்துடுறீங்க. தென் யூ டேர்ன் இன் டு தெம். அதாவது சொசைட்டியில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற இதுக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்குவீங்க, நீங்கள் போய் விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரில் சொல்கிறாரு. ஸோ தனக்குத்தானே போய் சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரில் சொல்லியிருக்காரு. For each gay kid whose adolescence was America in the 40s or 50s, the primary, the crucial scenario forever is coming out or not, or not, or not, or not, or not. இதை நிறைய இது ரிப்பீட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா இதில் அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா, அமெரிக்காவில் இந்த ப்ரைம் ஏஜில், இந்த அடால்சன்ஸ் ஏஜில் வந்து ஒரு கே கிட் வளர்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இவருமே வந்து அது நிறையா அசிங்கங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் எந்த ஒரு கே கிட்டுக்குமே இந்த வயசில், ஒரு குறிப்பிட்ட இந்த அடால்சன்ஸ் வயசில் அமெரிக்காவில் வளர்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டம், ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வளரணும். நிறைய விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்காரு. தென் இன்வால்யூட்டட் வெலிட்டிஸ் ஆஃப் செல்ஃப் எரேசியர். இது மூலமாக வந்து நமக்கு உள்ளேயே ஒரு குழப்பம் வரும். வெளியே நிறைய பேர் கொஷின் கேட்குறது மூலமாகவும், நம்ம அதை மறைக்கிறது மூலமாகவும் நமக்குள்ளேயே நான் கே தானா இல்லையா, இல்லை எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வரும். அதனால நம்ம செல்ஃப் தான் டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. குயிக்லி ஆஃப்டர் மை பேரண்ட்ஸ் டைட் ஐ கேம் அவுட் ஃபவுண்டேஷனல் நரேட்டிவ் டிசைன் டு கன்ஃபர் எக்ஸிஸ்டன்ஸ். இவர் வந்து எப்போ தன்னை ஒரு கேனு சொசைட்டியில் ஓப்பனாக சொல்லியிருக்கார் அப்படின்னா அவருடைய பேரண்ட்ஸ் இறந்த பிறகு. குயிக்லி ஆஃப்டர் மை பேரண்ட்ஸ் டைட் ஐ கேம் அவுட், அப்போ தான் நான் வெளியே வந்தேன். ஃபவுண்டேஷன் நரேட்டிவ் டிசைன் டு கன்ஃபர் எக்ஸிஸ்டன்ஸ், வந்த பிறகு தான் எனக்கு நான் இப்படி தான், நான் இப்படிப்பட்ட ஒருத்தன் தான் சொல்லிட்டு தனக்கு சொந்தமாகவே ஒரு விஷயத்தை ஷேப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இந்த ரைட்டர். இஃப் ஐ ஹேட் மேனேஜ் டு கம் அவுட் டு மை மதர் ஷி வுட் ஹவ் பிளேம் நாட் மீ பட் ஹர் செல்ஃப். இப்போது ஒரு வேளை எங்கள் அம்மா இருக்கும்போதே, இவங்க இறந்துட்டாங்க, இறந்தபோது அவர் கேனு வெளியே வந்திருக்காரு, பட் அவங்க உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் ஒரு கே அப்படின்னு சொல்லி இவங்க அம்மாட்ட அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா அவங்க அம்மா வந்து இவரை ப்ளேம் பண்ணியிருக்க மாட்டாங்க. மாறாக அவங்களே ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. நான் இவனை இப்படி வளர்த்துட்டேனே, இப்படி ஆடின்னு சொல்லிட்டு அவங்கள தான் ப்ளேம் பண்ணியிருப்பாங்களே ஒழிய என்ன ப்ளேம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. The door through which you were shoved out into the light was self-loathing and terror. எந்த ஒரு கதவை தாண்டி நான் வெளியே இப்போ கேவாக போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரு ஆகி போகிறீங்களோ
அங்கே வந்து உங்களுக்கு வெளியே வெயிட் பண்ணுறது ஒன்றும் ஹாப்பியான விஷயங்கள் இல்லை. செல்ஃப் லாத்திங் அண்ட் டெரர், ஒரு உங்களையே நீங்கள் வெறுத்து தான் வெளியே போவீங்க. ஏன்னா இது மூலமாக நம்ம வெறுப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம இந்த முடிவை தப்பாக எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு நமக்குள்ளே இருக்கும், செல்ஃப் ஹேட்ரட். அண்ட் ஒரு டெரர், ஒரு பயம் இருக்கும். வெளியே நம்மளை எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க, நம்மளை எப்படி கேவலமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் நம்ம வெளியே போக வேண்டியது இருக்கும். தேங்க்யூ டெரர், இந்த இடத்துல தேங்க்யூ டெரர்னு ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யும், யாருக்காக இருந்தாலும் இருக்க தான் செய்யும். அவங்க வந்து தைரியமாக போக மாட்டாங்க. பட் அந்த பயம்தான் அவங்கள அந்த முடிவுமே எடுக்க வச்சுருக்கும். என்ன பயம் அப்படின்னா, நாளைக்கு ஒரு வேளை நம்மளால் இந்த ஐடென்டிட்டியை மறைச்சி ஒரு நல்ல லைஃப் வாழ முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஐடென்டிட்டியை மறைக்கும் போது. ஸோ அந்த பயம் தான் அந்த வீட்டை விட்டு ஒரு கேவாக அவரை வெளியே போக வச்சுருக்கு. அதனால தான் தேங்க்யூ டெரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த டெரரை தேங்க் பண்ணுற மாதிரி ஐரனிக்கலாக இதில் சொல்லியிருக்காங்க. யூ லேர்ன் இயர்லி தட் அடல்ட்ஸ் ஜென்டில் ஃபேண்டசிஸ் அபவுட் ஹியூமன் லைஃப் ஆர் நாட் ஃபார் யூ. இந்த ஒரு கேவ் அவர் மாறும்போதே அவருக்கு சில விஷயங்கள் பிடிபட்டுட்டு, என்ன அப்படின்னா, நிறைய அடல்ட் ஃபேண்டசிஸ், இந்த செக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும், அந்த டிசையர்ஸ் அதெல்லாம் அவருக்கு தெரியும். பட் இது எதுவுமே அவருக்கு கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு அந்த அந்த கேவாக அவர் மாறும்போதே அவருக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நமக்கு இல்லை, இந்த லைஃபுடைய மெயின் ஸ்ட்ரீமில் இதெல்லாம் நமக்கு தேவையானதில்லை, நம்மளுடைய இது இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். யூ திங்க் செக்ஸ் இஸ் அ நைஃப் ட்ரிவன் இன் டு யூ டு டீச் யூ தட். செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இவர் ஃபஸ்ட்டு கேயாக மாறும்போது இவருக்கு அது பெயின்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். பட் போக போக அது நிறைய விஷயங்கள் அவர் கற்றுக் கொடுத்துருக்கோம், உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் இந்த போயமை வந்து யாருக்காக சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி குவேராக இருக்கிறவங்களுக்கு, ஓகேவா, அவங்க வந்து அவங்கள பற்றி வெளியே சொல்ல பயப்படுறாங்க, ஐடென்டிட்டியை மறைக்கிறாங்க அப்படின்னா மறைக்காதீங்க, ஓப்பனாக சொல்லுங்கள், இதுவுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த போயமில் கன்ஃபெஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு கன்ஃபெஷனில், அவருடைய கன்ஃபெஷனில் போயிட்டு இந்த போயம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா அவருடைய மோஸ்ட் ஆஃப் தி போயம்ஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்கும், தன்னுடைய ஃபேமிலியை பற்றியும் தன்னுடைய செல்ஃபை பற்றி ஓப்பனாக தான் சொல்லியிருப்பார். இந்த போயமோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, செல்ஃப் அக்செப்டன்ஸ், ப்ரெஷர்ஸ் ஆஃப் சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஐடென்டிட்டி, குவேர்னஸ், இதனாலே இந்த போயமுடைய தீம்ஸாக சொல்லலாம்.